ஏப்ரல் 2024 ரிலீஸ் ஆகக்கூடிய அட்டகாசமான ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் கடைசியாக சொல்ல போகிற ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க ஃபீச்சர்ஸ் கேட்டால் நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அபி, வெல்கம் டு அபி டெக் சேனல். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது விவோ V70 FE. இது ஃபோட்டோகிராஃபிக் பீஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படி டைமென்சிட்டி 7360 டர்போ சிப்பை தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பு பற்றி சொல்லணும்னா இது வந்து கேமராவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிப்பு. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸை மிரட்டி விட்டுரும். 8GB RAM 128GB ரோமாக கூட இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வேணும்னா நம்ம அடிஷ்னலாக ரேம்ஸை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே 6.83 OLED டிஸ்பிளே கூட இதில் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். இது உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே ஃபீல் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேமரா கூட 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8MP அல்ட்ரா வைடு, 50MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து அடித்து தூள் கிளப்பிடும். எப்பயுமே நம்ம கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இது முழுக்க அந்த சிப்பு வந்து கேமரா ஃபோக்கஸ்டு அதுக்காகவே உருவாக்கின சிப் இது. ஸோ கேஷுவலாக கேம் விளாட்றதுக்கு மட்டும் இது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். IP69 கொடுத்துருக்கறனால வந்து வாட்டர் டஸ்ட்டு இதெல்லாம் பட்டால் கூட பெருசாக உங்கள் ஃபோன் வந்து டேமேஜ் ஆகாது. பேட்டரி கூட சொல்லணும்னா ரொம்ப பெரிய பேட்டரி, 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 90,000 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா இது ஒரு கேமரா பீஸ்ட் ஃபோன். நெக்ஸ்ட்டு கூட நம்ம Realme 60 5G ஃபோனை தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இது ஒரு பட்ஜெட் ஃபோன் கூட சொல்லலாம். MediaTek Dimensity 6400 சிப்பு கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர். 8GB RAM 256GB ரோமை கூட நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வேணும்னா நம்ம இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் 6.57 inch AMOLED டிஸ்பிளே கூட இதில் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் கூட 120 Hz கொடுத்துருக்காங்க. 4500 nit பிரைட்னஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் வெயில் யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே வந்து தரமாக தெரியும். இதில் கேமரான்னு பார்த்தா கூட 50MP மெயின் கேமரா, மோனோ கேமரா வந்து 2MB கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 50MP கொடுத்து தூள் கலப்பிருக்காங்க இதில். ஸோ இதில் ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கேமிங்னு பார்க்கணுன்னா இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்னாலும் இதில் கேமிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ கேமர்ஸுக்கு வந்து இது பட்ஜெட்லேயும் வந்து பெஸ்ட்டு. ஸோ கேமர்ஸுக்கு வந்து இது பெஸ்ட்டான மொபைல். டிசைன்னு பார்க்கும்போது ஒரு அல்ட்ரா ஸ்லிம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் லுக் தரும். பேட்டரின்னு சொல்லும் போது ஒரு பெரிய பேட்டரி 7000 mAh பேட்டரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ குயிக்காக சார்ஜ் ஆகிடும். அது இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல மொபைல்னே சொல்லிடலாம். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபோன் கூட OnePlus Nord 6. இதை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிங்கு இல்லைனா மாஸ்டர்னே சொல்லிடலாம். ஏப்ரல் 7 தான் லான்ச் ஆக போகுது. இதில் ப்ராசஸர்னு பார்த்தா கூட Snapdragon 8S Gen 4 கூட கொடுத்துருக்காங்க. இது ஒரு தக்காளி தாறுமாறான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிங் சிப்னே சொல்லிடலாம். 12GB RAM 256GB ரோமில் தான் இது முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்பிளேன்னு கூட பார்த்தா 6.7 inch AMOLED டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பீக் பிரைட்னஸ் இருக்குது. நீங்கள் வெயிலில் எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் ஸோ வந்து டிஸ்பிளே வந்து தாறுமாறாக தெரியும். அதுவும் இல்லாமல் இதில் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 165 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி கேமரா பக்கம் வந்தோன்னா 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைடு, 16MP ஃப்ரண்ட் கேமரா கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமராவுக்கு ஒரு டீசெண்டான பிக்சர்ஸாக வீடியோஸ் வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணும். கேமிங்னு பார்த்தா இது தக்காளி ஒரு தாறுமாறான ஃபோன். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் BGMI ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறீங்கன்னா இதில் 90 FPS வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவே விளாடலாம். ஸோ எந்த ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளமும் வராது. இதுக்குள்ளேயே இன்பில்ட்டாக வந்து ஹீட்டிங் கூல் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டிங் ப்ராப்ளம் இங்கே கிடையாது. இல்லை IP69 கொடுத்துருக்கனால ஸோ வாட்டர் டஸ்ட்டு எதில் போட்டாலும் உங்களுக்கு டேமேஜ்ன்றது ஒன்று வரவே வராது. பேட்டரியை பற்றி தான் நான் மெயினாக பேசியே ஆகணும். ஏன்னா இதில் 9000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பேட்டரி. இது ஒரு ஃப்ளாஷி ஃபோன். இதை கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி மான்ஸ்டர்னு கூட சொல்லிடலாம். இந்த பேட்டரியில் 100 watts வரைக்கும் குயிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1/4 மணி நேரத்துலேயே வந்து ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ குயிக்காக சார்ஜ் ஆகும். நீங்கள் குயிக்காக வந்து ஃபோனு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜிஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுங்க.